ஆமென். வாசிப்போம். லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைக்கி அதிலிருந்து ஒரு 3 காரியத்தை உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 39 முதல் 41 வரைக்கும் நான் ஒருவர் வாசிக்கலாம். வழக்கத்தின்படியே ஒலிவ மலைக்கு போனார். அவருடைய சீசர்களும் அவரோடு கூட போனார்கள். அவரிடத்தில் சேர்ந்த பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி அவர்களை விட்டு கல்லறி தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு போதும். இப்போ இயேசு கிறிஸ்து உலகத்தில் 33 ஆண்டுகள் உலகத்தில் வாழ்ந்தார். நமக்கு எல்லாருக்கும் தெரியும். 3 ஆண்டுகள் அவர் ஊழியம் செய்தார். ஜெப ஆலயங்களில், கிராமங்களில், பல இடங்களில் அவர் ஊழியம் செய்தார். பலத்த அற்புதங்களை அவர் செய்தார். மரித்தவனை உயிரோடு கூட எழுப்பினார். லாசரு மரித்து 3 நாள் ஆகிவிட்டது, அடக்க முடியாச்சு. ஆனால் எல்லாரும் அவர்கள் மனங்கலக்கிற வேளையிலே, மார்த்தாள் மரியாள் கண்ணீர் விடுகிற வேளையிலே இயேசு அங்கு சென்று லாசருவே வெளியே வா என்று சொல்லி அவரை உயிரோடு கூட எழுப்பினார். ஒரு விதவை தாய்க்கு ஒரே ஒரு மகன் இருந்தால், அந்த மகன் வாலிபனாக இருக்கும் பொழுது அவர் மரித்து போனார். ஊருக்கு வெளியே அடக்கம் பண்ண கொண்டு வருகிற வேளையிலே இயேசு அவளியாய் வருகிறார். இயேசு கேட்கிற ஸ்திரியே நீ என்று சொல்லி அவரை அழைத்து அந்த மகனுக்கு ஜீவனை எழுந்திரு என்று சொல்லி அவருக்கு ஜீவனை கொடுத்து அந்த தாயை கர்த்தர் சந்தோஷப்படுத்தினார். ஆமென், அல்லேலூயா. அவருடைய ஊழியங்களில் அநேக காரியங்களை அவர் செய்து கொண்டிருந்தார். ஆனால் கடைசியாய் அவர் மரிப்பதற்கு முன்பாக நல்ல மாமிச பலத்தோடு இருக்கிற வேளையிலே அவர் கடைசியாய் ஜெபித்த ஒரு ஜெபம். சிலுவையிலே அடிக்கப்பட்ட ஜெபம் வேறு, சிலுவையிலே அடிக்கப்படுவதற்கு முன்பாக நாம் ஆராதிக்கிற அந்த தெய்வம், அந்த இயேசு பாருங்க, அந்த கொல்கதா மலை அருகே அந்த பெரிய ஒரு தோட்டத்தில் அவருடைய சீசரை அழைத்து, ஒலிவு மலைக்கு சீசரை அழைத்து கொண்டு போகிறார். அவரை குறித்து வேதம் சொல்றது வழக்கத்தின்படி செய்கிற ஜெபம். ஆமென், அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. யாரும் கொஞ்சம் பேர் இருந்தாலும் பரவாயில்ல, என்ன செய்யக்கூடாது? தூங்கக்கூடாது. தூங்கினா வீட்டில் தூங்கலாம். ஆலயத்துக்கு வந்துட்டு என்ன செய்யணும் சொல்லுங்க? முழிச்சிருக்கணும். அப்படி ஒருபடி தூக்கம் வந்தால் தண்ணியை வச்சு முகத்தை கழுவணும், இல்லை தண்ணியை குடிக்கணும். குடித்தா தூக்கமே வாழ்நாள் தூக்கம் என்ன செய்யாது, வராது. அதனால் வீட்டில் தூங்குகிற நேரத்தை அப்புறம் சர்ச்சில் வந்து தூங்கக்கூடாது. அதுக்கு சர்ச்சு இல்லை. 5 பேர் இருந்தாலும் சரி, 2 பேர் இருந்தாலும் சரி, 10 பேர் இருந்தாலும் சரி, 20 பேர் இருந்தாலும் சரி, விழிப்பாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எதற்காக வந்திருக்கிறோம்? ராத்திரி எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. நிறைய பேர் என்னென்னமோ செய்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் சிறிய கூட்டமாக நானும் நீங்களுமாக தேவாலயத்தில் வந்து எதற்காக ஜெபிக்கிறோம்? ஒரு முடிவு வேணும், ஒரு ஒழுங்கு வேணும். அது மனசில் ஆழமாக வச்சுக்கிடுங்க. பகலெல்லாம் கொஞ்சம் தூங்கி என்ன செய்யணும்? ராத்திரி விழிக்கணும். இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி ஒரு பெரிய சினிமா போடுறோம், நாடகம் போடுறோன்னா ஒரு பெரிய கூட்டம் இருக்கும். ஆனால் முழு ஜெபம் ஜெபிப்பேன்னு சொன்னால் சொல்லுங்கள், கூட்டம் வர. ஞாயிற்றுக்கிழமை பாருங்கள், இங்கே நிறைஞ்சி அங்கே நிறைஞ்சி, வெளியே நிறைஞ்சி அங்கே நிறைஞ்சி, எல்லாம் கூட்டமாக இருப்பாங்க. ஆனால் ஜெபிப்பது என்பது ஜனங்களுக்கு ரொம்ப கஷ்டமான கடினமான காரியம். இயேசு வாழ்க்கை பாருங்கள், வழக்கத்தின்படி ஜெபிக்கிற ஒரு ஜெபம். நம்முடைய வாழ்க்கையில் வழக்கம் இருக்கிறதா? நம்முடைய ஜெபத்திற்கு நேரம் குறிக்கப்பட்டிருக்கிறதா? யோசித்து பாருங்க. எல்லாம் செய்கிறோம். பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம், குடும்ப காரியங்களை கவனிக்கிறோம், சமையல் பண்ணுறோம், எல்லாம் 3 நேரம் சாப்பிட்றோம். ஆனால் எல்லாமே இருக்குது. ஆனால் ஜெபிப்பதற்கு என்ன செய்யலை சொல்லுங்க? கேட்டால் சொல்லுவாங்க, நான் எப்போவாவது ஜெபம் பண்ணுவேன். அப்படி ஒரு கூட்டம் இருக்குது. சில கூட்டம் எப்படி தெரியுமா? பைக்கில் காரில் போவாங்க, காரை நிப்பாட்டி சர்ச்சி வாசல் நின்று அப்படி பெரிய சிலுவை போட்டு போவாங்க.
நான் நிறைய மக்களை பார்த்துறேன். எங்கள் வீடு சுப்பிரமணியபுரத்தில் அந்த சர்ச்சு பக்கத்தில் இருக்குது. சர்ச்சுக்கு போகிற வழியில் மெயின் ரோட்டில் இருக்குது. சில நேரத்தில் வெளியே அப்படியே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பேன். காலை வேளையில் பார்த்து நிறைய ஆட்கள் அப்படி பைக்கில் வருவாங்க. டக்குன்னு பைக்கில் போட்டுவாங்க, கீழே இறங்குவாங்க, வேஸ்டியெல்லாம் அவுத்து விடுவாங்க, அப்படியே குளிஞ்சு ஒரு சுலுவை போட்டு போவாங்க. அது அவங்க ஜெபம். ஜெபம் என்பது பல வழிகளை நடந்து கொண்டிருக்கிறது. நம்மளுக்கு எப்படி ஜெபம் பண்ணுறோம்? வழக்கத்தின்படி நம்முடைய ஜெபத்திற்கு ஒரு நேரம் குறிக்கப்பட்டிருக்கிறதா? இன்றைக்கி அதான் முதல் கேள்வி. கூடி வந்திருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் கேட்கிறார், நீ வழக்கத்தின்படி ஜெபிக்கிற ஒரு தாயா இருக்கிறாயா? வழக்கத்தின்படி ஜெபிக்கிற ஒரு சகோதரியா இருக்கிறாயா? வழக்கத்தின்படி ஜெபிக்கிற ஒரு தகப்பனா இருக்கிறாயா? நம்மளுக்கு எப்படி ஜெபம் பண்ணுகிறோம்? அந்த ஜெபம் எதற்கு? சோதனைகளை ஜெயிப்பதற்கு. நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ சோதனை வருது யோசித்து பாருங்க. சுற்றுப்புற ஜனங்கள் மூலமாய், சொந்த ஜனங்கள் மூலமாய், நேசிக்கிற மக்கள் மூலமாய், நாம் பெற்ற பிள்ளைகள் மூலமாய், நம்முடைய சொந்த உறவின் மூலமாய் நாம் எவ்வளவு காரியத்தில் நாம் சோதிக்கப்படுகிறோம். ஒரு பக்கம் வியாதி, ஒரு பக்கம் போராட்டம், ஒரு பக்கம் நேசித்த மக்கள் நமக்கு விரோதமாய் செயல்படுற காரியம், ஒரு பக்கம் தடையான காரியம், எத்தனையோ சோதனையான காரியங்களை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். அதுதான் ஆண்டவர் சொன்னார், சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி ஜெபம் பண்ணுறோமா? யோசித்து பாருங்க. இன்றைக்கி ஒரு 3 காரியத்தை உங்களுக்கு நான் தெளிவுபடுத்த நான் விரும்புகிறேன். இந்த 3 காரியம் யார் வாழ்க்கையில் இருக்கிறதோ அவங்க வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் எவ்வளவு பெரிய சோதனை வந்தாலும் கர்த்தர் ஜெயமாய் அவர்களை நடத்துவார். ஆமென், அல்லேலூயா. முதல் காரியம் லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை நாம் ஒருவர் வாசிக்க கேட்போம். அவர்களை கல்லடி தூரம் அப்புறம் போய் போதும். முதலாவது காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். சீசரோடு கூட இயேசு அந்த ஒலிவு மலைக்கு போனார். இதெல்லாம் சொன்னார், சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்க, வழக்கத்தின்படி ஜெபம் பண்ணுங்க எல்லாம் சொல்லிட்டு சீசர்களை ஜெபிக்க சொல்லிவிட்டு அவர் கல்லடி தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு. அல்லேலூயா. இது எதை காண்பிக்கிறது தெரியுமா? அப்படி தனி ஜெபத்தை, பர்சனல் பிரேயரை காண்பிக்கிறது. கல்லடி தூரம் அப்புறம் போய் அவர் சீசரோடு கூட இணைந்து ஜெபம் பண்ணலை, தனிமையாக கல்லடி தூரத்துக்கு அப்புறத்தில் போய் முழங்கால் படியிட்டு அவர் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணினார். அல்லேலூயா. அப்போ தனி ஜெபம் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே மிகுந்த முக்கியமானது. அதைத்தான் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். தனி ஜெபம். நீங்கள் தனியாக ஒரு நேரத்தை குறிக்கணும், தனியாக தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். முதலாவது கஷ்டமாக இருக்கும். நேரத்தை தேவ சமூகத்தில் சொல்ல, ஆண்டவரே நான் 4 மணிக்கு ஜெபம் பண்ணணும் சொல்லி பாருங்க. நீங்கள் 2 மணிக்கு படுத்தாலும் சரி, 4 மணிக்கு கர்த்தர் உங்களை தட்டி எழுப்புவார். ஆமென். ஆனால் நீங்கள் 4 மணிக்கு நான் டயர்டாக இருக்கிறேன், நான் பரவு ஜெபம் பண்ணுறேன் அப்படி சொன்னால் உடைய ஆயுசு நாள் முழுவதும் கர்த்தர் உங்களை எழுப்ப மாட்டார். நல்லா அறிஞ்சுக்கிடணும். நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் சொல்லுகிற வார்த்தையை கர்த்தர் கவனிப்பார். என்னுடைய ஊழியர் அனுபவத்தில் பார்த்துருக்கிறேன். ஊழியர்களுக்கு வெளியே போயிட்டு மீட்டிங்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு 1 மணி 2 மணிக்கெலாம் வீட்டுக்கு வருவோம். அப்போ சொல்ல, ஆண்டவரே இன்றைக்கி நான் 4 மணிக்கு ஜெபம் பண்ணணும். ரொம்ப டயர்டாக இருக்கும், ரொம்ப அசதியாக இருக்கும், உண்மைதான். ஆனால் பாருங்க, ஒரு 2 ஹவர்ஸ் தூங்கியிருப்போம், அவ்வளோதான். 4 மணிக்கு யாரோ தட்டுவதி போல கர்த்தர் எழுப்புவார். முழித்து பார்த்தா அப்படியே 4 மணி சரியாக இருக்கும், 4:12 அப்படி நிற்கும். அந்த நேரத்தில் ஆண்டவருக்கு டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி படுத்துட்டா கர்த்தர் திரும்ப நம்ம எழுப்ப மாட்டார். அந்த நேரத்தில் முழங்கால் படியிட்டு தேவனை துதித்து கர்த்தரை ஸ்தோத்தரித்து அவரை ஆராதித்து நாம் ஜெபிக்க பழகி கொண்டால் அது வழக்கத்தின்படி ஒரு நல்ல ஜெபமாய் கர்த்தர் மாற்றுவார். ஆமென். அப்போ நமக்கு தனி ஜெபம் அவசியம் என்பதை இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் இருந்த நாட்களிலே, அந்த கடைசி நேரத்தில் அவருடைய சீசர்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படியாய்
அவர் தனியாக முழங்கால் படியிட்டு கல்லறி தூரம் அப்புறம் போய் அவர் ஜெபம் பண்ணினார். ஆமென். ஒரு பக்தரை குறித்து இப்படியான ஒரு புக்கில் வாசித்தேன். ஜான் நாக்ஸ் என்கிற ஒரு தெய்வ மனிதன் அவர் ஜெபம் பண்ணாராம், ஆண்டவரே என்னுடைய சொந்த தேசம் உம்முடைய தேசமாய் மாற்றப்படணும் ஐயா. அப்படி ஜெபித்த பொழுது ஆண்டவர் சொன்னார், நீ கொஞ்ச காலங்கள் என் சமூகத்தில் காத்திரு, கொஞ்ச காலம் அப்படி காத்திரு. அவர் பாருங்க, அப்படி முழங்காலில் இருப்பாராம். முழங்காலில் காயப்பட்டு இரத்தத்தின் துளிகள் வரைக்கும் ஜெபத்தை விட மாட்டாராம். எத்தனையோ முறை அவருடைய முழங்கால்கள் காயப்பட்டிருக்கிறது, எத்தனையோ முறை அவருடைய முழங்கால்களிலே இரத்தம் வடிந்திருக்கிறது. ஆனாலும் ஜெபத்தை விட மாட்டார். ஆண்டவரே என்னுடைய சொந்த தேச ஜனங்கள், என்னுடைய சொந்த குடும்பங்கள், என்னுடைய சொந்த கிராமம், என்னுடைய சொந்த பட்டணம் உம்முடைய தேசமாய் பட்டணமாய் மாற்றப்பட வேண்டுமே என்று சத்தமிடுவாராம். நடந்தது தெரியுமா? கொஞ்ச காலம் ஜெபித்து கொண்டே இருந்தார். ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், நீ எழுப்பி போ. ஜான் நாக்ஸை யாரெல்லாம் பார்த்தார்களோ, ஜான் நாக்ஸ் எங்கெல்லாம் பிரசங்கம் பண்ணினார்களோ அங்கெல்லாம் ஒரு பெரிய மாற்றத்தை ஜான் நாக்ஸ் மூலமாய் கர்த்தர் உருவாக்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. முழங்கால் படியிடாமல், தனியாக ஜெபிக்காமல் வெற்றி இல்லை. தனியாக தேவனோடு கூட உறவாடாமல் வெற்றி இல்லை. மோசே சீனாய் மலையிலே 40 நாட்கள் 3 முறை அவர் காத்து கிடந்தார். ஒருவரை ஆலோசனை பெற்றுக்கொள்வதற்காக 6 லட்சத்துக்கு மேற்பட்ட ஜனங்களை எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்திலே கட்டளை பெறுவதற்காக அவர் காத்து கிடந்தார். 2வது முறை அந்த ஜனங்கள் பாவம் செய்த பொழுது கீழே இறங்கி வந்து அவர்கள் உண்டாக்கின பொன்னால் உண்டாக்கப்பட்ட கன்றுக்குட்டிகளை உடைத்து போட்டுவிட்டு என் ஜனங்களை அழிக்காதபடி பரிதாபம் கொள்ளும் என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் போய் காத்து கிடந்தார். நடந்தது என்ன தெரியுமா? ஆண்டவர் கையினாலே அவனுக்கு ஆலோசனை எழுதி கொடுத்தார். அடுத்த காரியம் என்ன தெரியுமா? அழிப்பேன் என்று சொன்ன ஆண்டவருடைய வாக்கு மாற்றப்படும்படியாய், அழிக்காதபடி பாதுகாக்கும்படியாய் 40 நாட்கள் ஒன்றுமே குடியாதபடி அவர் தேவ சமூகத்திலே கிடந்த பொழுது பாருங்க, அழிக்காதபடிக்கு கர்த்தர் பரிதாபம் கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போ நானும் நீங்களும் நம்முடைய சொந்த ஜனங்களை அழிக்காதபடிக்கு, சொந்த குடும்பங்கள் அழிக்காதபடிக்கு, சொந்த கிராமங்கள் அழிக்காதபடிக்கு, திருச்சபைகளிலே மாற்றம் உண்டாக்கப்படும்படிக்கு, நம்முடைய சபைகளில், நம்முடைய குடும்பங்களில், நம்முடைய தெருக்களில் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் பெரிய மாற்றத்தை உண்டாக்கி தரும்படி நாம் தனியாக ஜெபம் பண்ணினால் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் உண்டாக்குவார். ஆமென், ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ணுறோம், ஆனால் அப்படி ஜெபம் காணாது, ஜெபம் காணாது. உலகத்திற்காய் செலவழிக்கிற நேரத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது உன்னதமான ஆண்டு சமூகத்திலே நாம் செலவழிக்கிற நேரம் எவ்வளவு? நீ கேளுங்க, ஆண்டவரே நான் எப்படி ஜெபம் பண்ணுறேன்? ஒரு நேரத்தை குறிங்க, ஆண்டவரோடு கூட உறவாடுங்க. இயேசுவே என்னை பாரு, எங்களை பாரு, எங்கள் சபைகளை பாரு, எங்கள் குடும்பத்தை பாரு. ஏசப்பா அப்படி வல்லமையை விளக்கப்படும், ஒரு லட்சியமே உண்டாக்கி தாரும், ஒரு மாற்றம் வந்துதான் ஆகணும். அன்றைக்கு ஜான் நாக்ஸ் ஜெபித்த பொழுது அவருடைய சொந்த தேசத்தில் ஒரு எழுப்புதல் பற்றி பிடித்தது, ஒரு பெரிய மாற்றம் வந்தது, ஒரு பெரிய ரட்சிப்பு வந்தது. அதே காரியத்தை நம்முடைய மாவட்டத்தில், நம்முடைய தமிழ்நாட்டில், நம்முடைய இந்தியா தேசத்தில் கர்த்தர் செய்வதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கு ஜெப நேரத்தை குறிங்க, இந்த தனி ஜெபத்தை குறித்து ஒரு சில காரியங்களை வேகமாக உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். 1 சாமுவேல் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 10-11ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் அந்நாளை பற்றி வேதம் சொல்கிறது. சீலோவில் தேவ ஆலயத்திற்கு அந்நாளும் அவருடைய சக்கரத்தை பெலிலாலும் பெலிலால் பிள்ளைகளும் பண்டிகை கொண்டாடுவதற்கு பலி செலுத்துவதற்கு வருஷந்தோறும் செல்வார்கள். அப்படி செல்கிற வேளையில் அவருடைய சக்கரத்தி ஆகிய பெலிலால் அவளை மனமடிவாக்குவாள், அவளை விசனப்படுத்துவாள், அவளை துக்கப்படுத்துவாள்.
அவள் அவருடைய வார்த்தையை கேட்டு சாப்பிடாமல் அழுது கொண்டே திரும்பி கொண்டிருந்தது. எத்தனையோ வருஷம் நடந்துச்சு. ஒரே ஒரு வருஷம் யோசித்தால், நான் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் அல்லவா? அவர் வாக்கு மாறாத கர்த்தர் அல்லவா? தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் பதில் கொடுக்கிற தேவன் அல்லவா? அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரை வைத்துக்கொண்டு நான் ஏன் சும்மா இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த பண்டிகை நாட்களிலே தேவாலயத்துக்குள் பிரவேசித்து மனம் கசந்து அழுது பொருத்தனையோடு கூட ஜெபம் பண்ணினாள். வேறு சொல்ல, எனக்கு ஆண்டவரே, எனக்கு நீ ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தீர் என்று சொன்னாள். அந்த பிள்ளையுடைய தலையில் முடியல கத்தி படுவதில்லை, அவரை நான் நசரேயனாக ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தோடு ஜெபம் பண்ணாள். நடந்திட தெரியுமா? ஏழி ஆசாரியன் பார்க்கிறான், அப்படி வாய் அசைகிறது. அவள் கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஆசாரியர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. பார்த்து யோசிக்கிறாரு, அவள் மதுபானம் அருந்திய ஸ்திரியோ, நீ எவ்வளோ நேரம் வெறுத்திருப்பாய் என்று கேட்கிறார். அவள் சொல்கிறா, நான் மதுபானம் சிறந்திய ஸ்திரீ அல்ல, என்னுடைய நான் மன கிளேசமுள்ள ஸ்திரீ. அப்போ அவர் சொல்கிறாரு, உன் விண்ணப்பத்தின்படி கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. சில நாளிலே அவள் கற்பம் தெரித்து அவள் எப்படி தனியாக ஜெபம் பண்ணினாலோ அந்த ஜெபத்தின்படி ஒரு ஆண்மகனாகிய சாமுவேலை பெற்றெடுப்பதற்கு கர்த்தர் உதவி செய்தார். ஆமென். அப்போ தனி ஜெபம் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற குறைவுகளை என்ன செய்யும்? மாற்றும். ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ குறைகள் இருக்கிறது. பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்காத குறைவோ, பிள்ளைகளுக்கு திருமணம் நடைபெறாத குறைவோ, நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாத குறைவு நிறையா இருக்குது. சொல்லிக்கிட்டே போகலாம். வியாதி என்கிற குறைவோ, போராட்டம் என்கிற குறைவோ, நெருக்கம் என்கிற குறைவோ, கைவிடப்படுகிற என்கிற குறைவோ, இந்த குறைவெல்லாம் மாற்றப்படுவதற்கு ஒரு அண்ணாள் எப்படி தேவாலயத்திலே வந்து தனிமையாக உட்கார்ந்திருந்து மனங்க சென்று அழுதாலோ, அதே போல கூடிய அறை வீட்டுக்குள்ளாய் கதவை பூட்டி ஒவ்வொரு நாளும் நேரங்களை ஒதுக்கி நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால் ஒரு பெரிய மாற்றத்தை, உடைய குறைவை கர்த்தர் மாற்றி உடைய சத்துருகளுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை சந்தோஷப்படுத்துவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ குறைவுகள் மாற்றப்படுவதற்கு தனி ஜெபம் நமக்கு அவசியம். இப்படி குறைவு சொல்லிக்கிட்டே இருக்கோம், எனக்கு இப்படி இருக்குது அப்படி இருக்குது, அங்கே போனேன் இங்கே போனேன், ஒன்றும் நடக்கலை. எங்கே போனாலும் ஒன்றும் நடக்காது. நீங்கள் நல்லா அறிஞ்சிக்கிடுங்க. நீங்கள் ஜெபம் பண்ணாமல், நீங்கள் உங்களை அர்ப்பணம் செய்யாமல், நீங்கள் தனியாக ஜெபம் பண்ணுவதற்கு நேரம் ஒதுக்காமல், நீங்கள் கர்த்தரோடு கூட உறவாடாமல், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒன்றும் செய்ய முடியாது. ஒன்றும் செய்ய முடியாது. ஊழியர்கள் உதவியாக இருப்பாங்க, அவ்வளோதான். உதவி செய்வாங்க உங்களுக்கு. ஊழியர்கள் நமக்கு தேவை. ஆனால் நாம் தேவ சமூகத்திலே தனியாக ஜெபிக்கிற மக்களாக என்ன செய்யணும்? மாற்றப்படணும். அண்ணாள் பாருங்க, எத்தனையோ வருஷம் ஆலயத்துக்கு போனான், ஜெபிக்கணும் என்கிற எண்ணம் இல்லை. எப்படியாவது எனக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்று விரும்பினா, சக்கரத்தினுடைய வார்த்தையை கேட்டு அவள் அழுதாள். ஆனால் அற்புதம் நடக்கலை. என்னைக்கு உணர்ந்து தேவாலயத்துக்குள் பிரவேசித்து அவள் மனக்கசந்து அழுதாளோ, அந்த சில நாட்களுக்குள்ளாக கற்பத்தை கர்த்தர் திறந்து அவருடைய கற்பத்தை கர்த்தர் உருவாக்கி ஒரு நல்ல குழந்தையை பெற்றெடுக்க கர்த்தர் உதவி செய்தார். ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு அதே கர்த்தர், அதே தேவன், அதே இயேசு நமத்தில் உயிரோடு கூட இருக்கிறார். அவர் உயிரோடு கூட இருக்கிறார். அவர் வாக்கு மாறாதவர், அவர் உண்மையுள்ளவர், சொல்லதை செய்கிற ஒரு நல்ல தேவன். என் நாகமம் 23:19 படிக்கிறோம். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. மத்தேயு 24:35 படிக்கிறோம். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை, ஒளிந்து போவதில்லை. வார்த்தையை நிறைவேற்றுகிற நல்ல ஆண்டவர். நல்ல வார்த்தையை உங்கள் மத்தியிலே கர்த்தர் அனுப்பியிருக்கிறார்.
என்ன குறைவோடு நாம் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம், என்ன குறைவோடு நாம் ஜெபிக்க வந்திருக்கிறோம். நீ சொல்லுங்க, இயேசுவே நான் தனியாக உடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போடு ஜெபிப்பேன், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கும் பொழுது அந்நாளின் குறைவை மாற்றின அதே கர்த்தர், அந்நாளில் தலையை உயர்த்தின அதே தேவன் உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் குடும்பத்திலே கர்த்தர் குறுக்கிட்டு அவருடைய வல்லமையை அவர் விளக்கப்படுவார். ஆமென், ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. இதே போல் ஆதியாகம புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 23, 24ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்க விரும்புகிறேன். அவர்களையும் சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவையும் அப்புறப்படுத்தினார். யாக்கோபு பின்பு தனித்திருந்தார். அல்லேலூயா. யாக்கோபு எதற்காக அந்த யாப்போக்கு ஆற்றாங்கரையிலே தனித்திருந்தார்? எதுக்காக தனித்திருந்தான் சொல்லுங்க, பேசுங்க பாப்போம். செபிக்கா காத்திருந்தா எதுக்காக சொல்லுங்க பாப்போம். கேட்கல தம்பியில் அண்ணன். அப்போ எதற்காக காத்திருந்தான்னு சொன்னால், ஆண்டவராகிய தேவன் சொந்த தேசத்துக்கு போக சொல்லிட்டார் கர்த்தர். ஆனால் அவருடைய அண்ணனாகிய ஏசா என்ன செய்கிறான்? இவன் மீது கோபமாக இருக்கிறான். எதற்கு கோபமாக இருக்கிறான்? ஒன்று சேஷ்ட புத்திர பாகத்தை கூழ் கொடுத்து ஏமாத்திட்டான். தகப்பன் கொடுக்கிற முதிர் வயதில் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நான் தான் ஏசா என்று சொல்லி என்ன செஞ்சுட்டான்? ஏமாத்தி வாங்கிட்டு ஓடி போயிட்டான் மாமோட்டுக்கு. இப்போ அங்கே போய் 2 கல்யாணம் பிடிச்சாச்சு, 2 பொண்டாட்டி, 2 பிள்ளைகள், நிறைய பிள்ளைகள், பெரிய குடும்பம் ஆயாச்சு. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உடைய சொந்த தேசத்துக்கு திரும்பி போ. சொன்ன உடனே யாக்கோபுக்கு ஒரு பெரிய பயம் வந்துட்டு. ஏன் தெரியுமா? ஏசா தகப்பனுக்கு வயதாயிட்டு, என் தம்பியாகிய யாக்கோபு என் தகப்பன் மறிக்கிற வேளையில் வருவான், அவனை என்ன செய்யணும்? கொன்று போட வேண்டும் என்று அவன் யாரிடத்தில் சொல்லாமல் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். வேதத்தை நல்லா நீங்கள் வாசிக்கணும். பாருங்க, இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலை யாக்கோபை பார்த்துட்டா ஏசா கொன்று போட்டு விடுவான். அவ்வளவு வெறியோடு அவ்வளவு கோபத்தோடு கூட அவன் ஏசா இருக்கிறான். ஆனால் ஒரு ராத்திரி வேளையில் தனது வாழ்க்கையில் காணப்பட்ட எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்திட்டு ஏசாவுக்கு விரோதமாய் செய்த காரியத்தை மன்னிப்பு கேட்டு ஏசாவுக்கு வேண்டிய வெகுமதிகளை முன்பாக அனுப்பிவிட்டு அவள் என்ன செய்கிறான்? தனியாக ஜெபம் பண்ணுறான். எப்படி ஜெபம் பண்ணுறான்? ஒரு ராத்திரி முழுவதும் ஜெபம் பண்ணுறான். அல்லேலூயா. அது எங்கே ஜெபம் பண்ணுறான்? ஒரு ஆற்றாங்கரை ஓரத்தில் ஜெபம் பண்ணுறான். இன்றைக்கி நம்ம ஊருக்குள்ளே கொஞ்சம் ஃபேன் ஓடினாலே நமக்கு எப்படி வருது? தலை எப்படி ஆடுது? கிட்டு 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 ஆடுது. ஆனால் பாருங்கள், ஒரு ஆற்றாங்கரை ஓரத்தில் போய் உட்கார்ந்துருந்தால் தூக்கம் வராத ஆள் என்ன செய்யணும்? சொல்லுங்கள், தூக்கம் வந்துடும். ஆற்றாங்கரையில் நல்ல தண்ணீர், குளிர்ந்த காற்று அப்படி வீசும். தூங்காத ஆளு கூட பல நாள் தூங்கலை அப்படின்னு சொன்னால் ஆற்றாங்கரை ஓரத்தில் போனால் தூக்கம் வந்துடும். அந்த ராத்திரி வேளையில், ஒரு ராத்திரி வேளையில் ஒரு தனி மனிதனாக யாக்கோபு தேவனிடத்தில் போராடி ஜெபம் பண்ணினான். அவனுக்கு தெரியும், என் ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர், என் கர்த்தர் வாக்கு மாறாதவர், என் தேவன் உண்மை உள்ளவர், அவர் சொல்லதை செய்கிறவர் என்பதை அவன் அறிந்தபடியினால், ருசித்தபடியினால் தேவ சமூகத்தில் ஒரு ராத்திரி வேளையில் அவன் போராடி ஜெபம் பண்ணுகிறான். நடந்ததில்லை. ஒரு புருஷன் வந்து அவனை தடுக்கிற, போதுப்பா, இல்லை என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போகவிடேன், உன் நாமம் என்ன என்று சொல்லி கேட்கிறான். அவர் அப்படி நாமத்தை சொல்லாமல் அங்கே அவளை ஆசீர்வதித்தார். ஆமென். இப்போ யாக்கோபு புறப்பட்டு போகிறான், ஏசா சந்திக்கிறான். ஆதியாகம புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் வாசிக்க பார்ப்போம். ஆதியாகம புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 3, 4ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம்.
வணங்கி கிட்ட சேர்ந்தால் அப்பொழுது ஏசா அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவன் முத்தம் செய்தான். இருவரும் அழுதார்கள். ஆமென். அப்போ தனி ஜெபத்துடைய வல்லமையை பாருங்கள். இன்னைக்கு நமக்கு தெரியல, ஏதோ ஜெபம் பண்ணுறோம், கொஞ்ச நாள் ஜெபம் பண்ணுறோம், திரும்ப சொல்கிறோம் என் ஜெபத்தை கர்த்தர் கேட்க மாட்டார் என்று நாமே முடிவு பண்ணிக்கிடுறோம். ஒரு யாக்கோபு ஒரு ராத்திரி முழுவதும் ஜெபம் பண்ணான். ஜெபம் பண்ணும் பொழுது நடந்த காரியம் தெரியுமா? அவருடைய சொந்த சகோதரன் ஏசாவை அவருடைய உள்ளத்தை கர்த்தர் மாற்றினார். ஆமென். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் மாற்ற மாட்டாரா? நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் மாற்ற மாட்டாரா? யோசித்து பாருங்க. எத்தனை பேர் குடும்பத்தில் மாற்றாமல் இருக்கிறாங்க? குடிக்கிற மக்களாக இருக்கிறாங்க, வெறிக்கிற மக்களாக இருக்கிறாங்க, கர்த்தரை தேட மனதில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே. அந்த குடும்பத்தை, அந்த பிள்ளைகளை கர்த்தர் சந்திக்க மாட்டாரோ? கர்த்தர் கட்டாயம் சந்திப்பார். எப்பொழுது நாம் தனியாக தேவனுக்கு பிரியப்பட்டு காணப்படுகிற எல்லா காரியங்களையும் ஒத்துக்கொள்ளணும் போது வாழ்க்கையில். ஏன் ஜெபம் கேட்கப்படலை, ஏன் குடும்பத்தில் மாற்றம் வரலை அப்படின்னு சொன்னால், ஒத்துக்கொள்ளாத காரியம், கீழ்ப்படியாத காரியம், மனதை கடினப்படுத்துகிற காரியம், இவையெல்லாம் தூர விட்டு இயேசுவே என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் சத்தமிடுவோம் என்று சொன்னால், இயேசுவே எனக்கு இறங்கும் என்று சொன்னால், ஆண்டவரே என் குடும்பத்தை பாரும், என் பிள்ளைகளை பாரும், என் காரியங்களை பாரும், ஆண்டவரே உங்களுடைய ரட்சிப்பை அனுப்பும் ஐயா, உங்களுடைய விடுதலை அனுப்பும் ஐயா, ஒரு பெரிய மாற்றத்தை தாரும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கும் பொழுது ஒரு அதிரடியான மாற்றத்தை கர்த்தர் தருவார். அப்படின்னு சொல்லுங்க. அல்லேலூயா. என்னுடைய ஊழிய அனுபவத்தில் இந்த காரியத்தை நிறைய பார்த்துருக்குறோம். என்னுடைய ஊர் பக்கத்தில் காவல்காடு இருக்கிற ஒரு கிராமம் உண்டு, 8 கிலோமீட்டர். இன்றைக்கு வரைக்கும் அந்த கிராமத்துக்கு சரியான பஸ்ஸு கிடையாது. அந்த நேரத்தில் ஒரு ஐயாவுடைய மகள் அழைத்து கொண்டு கூட்டத்துக்கு வருவாங்க. முதல் சனிக்கிழமை நாங்கள் நடத்தின ஆசீர்வாத உபாச ஜெபத்திற்கு அங்கேருந்து கொஞ்சம் பேர் அப்படி நடந்து வருவாங்க, 8 கிலோமீட்டர் நடந்து வருவாங்க. அப்போ ஒரு வாலிப மகளுடைய அப்பா செயின்ட் ட்ரிங்கர் குடிச்சிக்கிட்டே இருப்பார். அவருடைய மடியில் பார்த்தீங்கன்னா சாரைய பாட்டல் எப்போவுமே இருக்கும். அவ்வளோ பெரிய ஒரு குடிகாரர். அவர் சொல்லுவாள், அண்ணே எங்கள் அப்பா இப்படி குடிக்கிறாங்க, எங்கள் அப்பா மாற்றப்படணுமே பாருங்கள், எல்லாரும் ஒரு உபாச ஜெபத்தில் இணைந்து ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே அந்த ஐயாவை தொடுங்க, ஆண்டவரே ஒரு பெரிய மாற்றத்தை தாங்கப்பா, நீங்கள் இறக்க செய்ய, நீங்கள் மாற்றுகிற தேவன் தானே, இதற்குத்தான் நீங்கள் உலகத்துக்கு வந்தீங்க, இதற்குத்தான் நீங்கள் ரத்தத்தை சிந்தினீங்க, இன்றைக்கி உதவி செய்யுங்க என்று எல்லாரும் சத்தமிட்டு அழுது ஜெபம் பண்ணாங்க. நடந்ததில் தெரியுமா? அன்றைக்கி ராத்திரி ஜெபம் பண்ணி பிடிச்சி வீட்டுக்கு போயிட்டார். சாயங்காலம் ஐயா நல்லா ட்ரிங்க்ஸில் தூக்கிட்டு இருக்கிறாரு. காலையில் எழும்புன உடனே பல் விளக்க முன்னால் குடித்த பிறகு தான் பல் விளக்கு வரவர். அப்படி ஒரு ட்ரிங்கர் அவர். காலையில் திறந்து பாட்டிலை திறந்து உள்ள ஊத்துனா அந்த சாரைய பாட்டில் கசப்பாய் மாறிவிட்டது. அலையில சொல்லுங்க. 2-3 பாட்டில் திறந்து ஊற்றிருக்காரு. எல்லாம் கசப்பு, சரியான கசப்பு, உள்ளே போவடகு. திரும்ப கடைக்கு போனார், அங்கே போய் பாட்டில் வாங்கினார் பாருங்க. திரும்ப குடித்து பார்த்தாரு, அவரால் குடிக்கவே முடியவில்லை. அல்லேலூயா. அதுக்கு பிறகு ஆண்டவருக்கு வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தார். உலகத்தில் வாழ்கிற காலம் மட்டும் இயேசுக்காகவே வாழ்ந்து அவருடைய ஜீவனை விட்டு இன்றைக்கு பரலோகத்திலே இயேசுவோடு கூட இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய குடிகாரனை மாற்றுகிறார் ஆண்டவர், எவ்வளவு பெரிய உபச்சாரக்காரையும் மாற்றுகிற ஆண்டவர், எவ்வளவு பெரிய கடினமான உள்ளங்களையும் தொடுகிற ஆண்டவர் நம்முடைய தேவன். அவரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. நம்ம ஜெபம் பண்ணலாம். நம்ம நினச்சிக்கிட்டோம் கொஞ்ச நாள் ஜெபம் பண்ணுவோம், மாற்றப்படலை நம்ம சொல்லுவோம், இனி அவங்க மாற்றப்பட மாட்டாங்க, ஒரு முடிவு பண்ணிடுவோம். இல்லை, நாம் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கணும். மாற்றம் வரும் வரைக்கும், அவங்க தேவ பிள்ளையாய் மாற்றப்படும் வரைக்கும், தேவனை ஆராதிக்கிற மகளாய் மாறும் வரைக்கும் நம்முடைய ஜெபம் நிறுத்தப்படக்கூடாது. முறுமுறுப்பு இருக்கக்கூடாது, பொறுமை வேணும்,
தாழ்மை வேணும், விட்டு கொடுக்குற காரியம் வேணும். ஆண்டவரே பாருங்க என்று சொல்லி நாம் தனியாக ஜெபம் பண்ணினால் அந்த ஜெபத்தில் ஒரு மகாபரிய ரட்சிப்பு உண்டாகும். ஆமென், அல்லேலூயா. யாக்கோபு ஒரு ராத்திரி ஜெபம் பண்ண, அவ்வளோதான். அவருடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு கடினமான உள்ளத்தோடு பல ஆண்டுகள் கொலைவெறியோடு வாழ்ந்த அந்த ஏசா உள்ளத்தை தொட்டு கர்த்தர் மாற்றி 2 பேரும் கட்டிப்பிடித்து முத்தமிட்டு கண்ணீர் விட்டு அழுபடியான காரியத்தை கர்த்தர் உருவாக்கினார். ஆமென். அதே ஆண்டவரை தான் நாடு நீங்களும் ஆராதிக்கிறோம். அதே கர்த்தரை தான் நாடு நீங்கள் ஆராதிக்கிறோம். அன்றைக்கு யாக்கோபுக்கு செய்தவர் நமக்கு செய்ய மாட்டாரா? செய்ய மாட்டாரா? கண்டிப்பாக கர்த்தர் செய்வார். ஒரு பெரிய மாற்றத்துக்குள்ளாய் தேவன் நடத்துவார். இன்னைக்கு பயப்பட வேண்டாம், மனங்கலங்க வேண்டாம். ஜெபத்தை விட்டு விடாதீர்கள். தனி ஜெப நேரங்களை அதிகமாக்குங்கள். கர்த்தரோடு உறவாடுகிற நேரத்தை அதிகமாக்குங்கள். தேவ சமூகத்திலே வேதங்களை வாசித்து தியானித்து தேவனை ஆராதித்து தேவனோடு கூட உறவாடுங்கள். முதலாவது கடினமாக தோன்றும், ஜெபிக்க ஜெபிக்க அது சாதாரணமாய் மாறிவிடும். சாதாரணமாய் மாறிடும். ஜெபிக்கிற ஜெபத்துக்கெல்லாம் ஆண்டவர் செய்கிற மகத்தான காரியத்தை உங்கள் கண்கள் காணும். யோபு சொன்னது போல அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே இவைகளை காணும். ஆமென், அல்லேலூயா. அப்போ தனி ஜெபம் நமக்கு ரொம்ப அவசியம். நான் பேசலாம், 2 மணி நேரம் பேசலாம். பெரிய ஒரு டாபிக் இது, பேசிக்கிட்டே இருக்கலாம். நமக்கு நேரம் இல்லை. 12:40 ஆகிட்டு 1 மணிக்கு முடிக்கணும். இன்னொரு 1/4 மணி நேரம் தான் இருக்குது. அதனால் நான் வேகமாக சொல்ல விரும்புகிறேன். அப்போ தனி ஜெபம் ஜெபிக்கிற மக்களாய் நாம் என்ன செய்யணும்? மாற்றப்பட வேண்டும். ஆமென். இதை கேளுங்க. இது முழு ஆண்டவரே, நான் தனியாக ஒரு யாக்கோபை போல போராடக்கூடிய கிருபையை எனக்கு தாரும். கேட்கணும். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறார். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். எப்போ சொல்ல? வயசை பார்க்க மாட்டார், சிறுபிள்ளை என்று பார்க்க மாட்டார், வாலிபன் என்று பார்க்க மாட்டார், வயதான மக்கள் என்று பார்க்க மாட்டார். யார் அவரிடத்தில் வாஞ்சையோடு எதை கேட்கிறார்களோ அதை கொடுப்பதற்கு நாம் ஆராதிக்கிற கர்த்தர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஆமென், ஆமென், அல்லேலூயா. அவன் கேட்கணும், ஆண்டவரே யாக்கோபை போல ஜெபிக்க எனக்கு பலன் தாங்கப்பா, மோசே போல ஜெபிக்க பலன் தாங்கப்பா. இன்றைக்கி 40 நாள் ஜெபத்தை பார்த்தீங்கன்னா நம்முடைய திருச்சபையில் வேடிக்கையாக மாறிவிட்டது ஜெபம். வருஷத்தோறும் நடக்கிற ஒரு ஜெபம் இது. பாருங்க, ஆலயத்தில் ஜனங்கள் வருவாங்க. 40 நாட்கள் சிலவங்க மட்டன் சாப்பிட மாட்டாங்க, காய்கறி மட்டும் சாப்பிடுவாங்க, ஒரு நேரம் ஒதுக்குவாங்க. 40 நாட்கள் குடிக்க மாட்டாங்க, 40 நாட்கள் பாவம் செய்ய மாட்டாங்க, 40 நாட்கள் சினிமா பார்க்க மாட்டாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே வெள்ளிக்கிழமை, பெரிய வெள்ளிக்கிழமை அடிக்கப்பட்ட உடனே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழ நாளில் இவங்களும் உயிர்த்தெழுந்துருவாங்க அவரோடு கூட. குடிப்பதற்கு, வெறிப்பதற்கு, பாவம் செய்வதற்கு. அன்றைக்கு தான் டாஸ்மார்க் கடையிலே பல கோடி ரூபாய் பிராந்தி விற்கா. யோசித்து பாருங்க. இன்றைக்கு ஒரு பாய்மாலமான காரியத்தை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கோம் வாழ்க்கையில். இன்னைக்கு கேளுங்க, இந்த வருஷத்தில் ஐயா எங்கள் சபையில், எங்கள் திருமண்டலத்தில் பெரிய மாற்றம் வரணும். ஆண்டவரே, மாற்றம் வரணும். லெந்து காலம் என்பது வசந்த காலம். லெந்து காலம் என்பது மனமாற்றத்தை உண்டாக்குகிற காலம். லெந்து காலம் என்பது ஆதி திருச்சபை போல மாற்றப்பட வேண்டும் என்பதற்காக நியமிக்கப்பட்ட காலம். அது கடமைக்காக பெயர் விடக்கூடாது. அப்போ கர்த்தரை அறிந்த நாம், கர்த்தரை ஏற்றுக்கொண்ட நாம், தேவ பிள்ளைகளாய் மாற்றப்பட்ட நாம், இயேசுவை இரத்தத்தாலே கழுவப்பட்ட நாம், இதற்காக மன்றாடி ஜெபிக்கும் பொழுது ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் உருவாக்குவார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். இந்த வருஷம் மாற்றம் வந்துதான் ஆகணும். ஆண்டவரே, என் கண்கள் பார்க்கணும், என் கண் பார்க்கணும் ஐயா. இந்த வாலிப மகளை நான் பார்க்கணும், இந்த வாலிப தம்பியை பார்க்கணும், இந்த குடும்பத்தை பார்க்கணும், திருச்சபை மெம்பர்மாரை பார்க்கணும். ஆண்டவரே, எங்கள் திருச்சபையில் பெரிய மாற்றத்தை என் கண்கள் பார்க்கும்படியாய் உதவி செய்யும் என்று சொல்லி நாம் மன்றாடும் பொழுது, நாம் போராடும் பொழுது, நாம் தனிமையாக சத்தமிடும் பொழுது அந்த சத்தத்திற்கு நல்ல பதிலை, நல்ல பலனை கர்த்தர் கொடுப்பார். ஆமென்.
அல்லேலூயா. ஒரு வாசிப்பு என்னாகும் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். 1, 2 வாசிங்க. ஆ ஆ ஆ சீன் வனாந்தரத்திலே காதேசியிலே தங்கியிருக்கையில் சரி, அடுத்த 2வது வசனம். ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லாதிருந்தது. அப்பொழுது அவர்கள் போதும். சீன் வனாந்தரத்திலே காதேஸ் என்கிற பகுதியில் கானானுக்கு போகிற ஒரு பெரிய கூட்டம் கடந்து ஒவ்வொரு இடமாக கடந்து வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு வந்த பொழுது நடந்த காரியம் தெரியுமா? அவங்களுக்கு குடிக்க தண்ணி இல்லை, அவருடைய மிருக ஜீவங்களுக்கு குடிக்க தண்ணி இல்லை. அப்போ மோசேயும் ஆரோனையும் பார்த்து அவர்கள் என்ன பண்ணாங்க? முறுமுறுத்தார்கள், கலகம் பண்ணினார்கள். எங்களை நீ வனாந்தரத்துக்கு சாகுபடியாக அழைத்து கொண்டு வந்திருக்கிறீர் என்று சொல்லி பல வார்த்தைகளை சொல்லி திட்டி அவர்கள் முறுமுறுத்தார்கள். அப்பொழுது மோசேயும் ஆரோனும் தேவ சமூகத்துக்கு சென்றார்கள். அவரை விட்டு விலகி கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க. ஐயா, நாங்கள் என்ன செய்யணும் ஐயா? நீங்கள் தானே வாக்கு கொடுத்தீங்க, நீங்கள் தானே அவங்களை அடிமையிலிருந்து வெளியே கொண்டு வந்தீங்க, நீங்கள் தானே அந்த ஜனங்கள் மத்தியில் அற்புதம் செய்தீங்க. ஆண்டவரே, நான் எங்களுக்கு என்ன செய்யணும்? அவர் சொன்னார், நாளைக்கு சபையாரை கூப்பிடு, எல்லாரையும் கூப்பிடு, மலைக்கு முன்னால் அவர்களை நிறுத்து, நீ மலையோடு கூட பேசு, நான் தண்ணீரை நீரூற்றாக வர வைப்பேன். ஆமென், அல்லேலூயா. ஆனால் மோசைக்கு தாங்க முடியல அவங்க பேசுகிற வார்த்தையை. மோசை சொல்கிற கலக வீட்டாரே எல்லாரும் வாங்கன்னு சொல்கிறான். சொல்லிட்டு கையில் வைத்திருந்த கோலை கொண்டு அந்த மலையை 2 முறை அடித்தான். அவன் தவறு செய்தாலும் அவர்கள் குடிப்பதற்கு, அவர்கள் மிருக ஜீவன்கள் குடிப்பதற்கு, தாகம் தீர்க்கப்படுவதற்கு ஒரு ஆற்றை போல தண்ணீரை கர்த்தருக்கு அனுப்பினார். ஆமென், அல்லேலூயா. அப்போ நீங்கள் தனியாக நீங்கள் அதிகமாக போராடும் பொழுது பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவராய் தேவன் அற்புதங்களை செய்கிற ஆண்டவராய் வெளிப்படுவார், அற்புதங்களை செய்வார். நானும் நீங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் அற்புதம் செய்கிற ஒரு தேவன், இல்லாததை இருக்கிற போல அழைக்கிற ஒரு நல்ல கர்த்தர், முடியாத காரியத்தை முடிய பண்ணுகிற ஒரு நல்ல தேவன். நம்ம ஆராதிக்கிற ஆண்டவரால் முடியாத காரியம் உலகத்தில் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. நான் பாருங்க, பரமக்குடியில் ஒரு கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்துச்சு. ஒரு கல்யாண மண்டபத்தில் திரள் ஜனங்கள் கடந்து வந்திருந்தார்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் வந்திருந்தாங்க. கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணி ஜெபிக்கிற வேளையில் ஒரு தாயை தூக்கி கொண்டு வைத்தார்கள். பின்பக்கத்தில் நடக்க முடியாத தாய், அவளை கொண்டு வந்து 2 பேர் சேர்ந்து அப்படி தூக்கி வச்சாங்க. அந்த கடைசி ஜெப நேரத்தில் கர்த்தருடைய வல்லமை இந்த அம்மாவை தொட்டு கால்களை நடக்க வைத்து அந்த ஆயிரக்கணக்கான மக்களுக்கு முன்னால் வந்து சாட்சி சொல்ல கர்த்தர் வைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே கூட்டத்தில் பாருங்கள், மதுரையிலிருந்து பரமக்குடிக்கு வந்த ஒரு வாலிப தங்கச்சி நிறைய வால் போஸ்ட்டை ஒட்டியிருந்துருக்கிறாங்க. அதை பார்த்து ஒரு குடும்பம் அந்த மீட்டிங்கு வந்திருக்கிறாங்க. அந்த வாலிப தங்கச்சிக்கு தொண்டையில் கேன்சர், ஒன்றுமே குடிக்க முடியாத நிலைமைக்கு ஆளாக்கப்பட்டு விட்டா. மருந்துகள் வேலை செய்ய மறுத்து விட்டால, ஒன்றும் குடிக்க முடியாது. அந்த கூட்டத்துக்கு வந்து இயேசுவே என்னை பாரும் என்று சத்தம் விட்டு ஜெபம் பண்ணியிருக்கிறார். பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிற வேளையில் அந்த சகோதரி கர்த்தர் காண்பித்து சொன்னார், ஒரு வாலிப தங்கச்சி வந்திருக்கிறா, அவளுக்கு தொண்டையில் இப்படி ஒரு காரியம் இருக்கிறது, நீ சொல், இன்றைக்கு இந்த கேன்சர் வியாதி வல்லமை நான் அழித்து போடுகிறேன் என்று கர்த்தர் சொன்னார். நடந்தது தெரியுமா? அந்த கர்த்தருடைய வார்த்தை கடந்து வந்த பொழுது தேவனுடைய வல்லமை அவளை தொட்டது. அவ்வளோதான், தொட்டுட்டு அவருடைய தொண்டை திறக்கப்பட்டு விட்டது. தண்ணி கேட்டால் தண்ணியை கொடுத்துருக்காங்க, பிஸ்கெட்டை கொடுத்தா பிஸ்கெட் சாப்பிட முடியுது. உடனே மேடையில் வந்து சாட்சி சொன்னால், ஒன்றுமே குடிக்க முடியாத அளவுக்கு நான் இந்த மீட்டிங்கு வந்தேன், ஆனால் இயேசு என்னை தொட்டு என்னை சுகமாக்கினார். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் அற்புதங்களை செய்கிற ஒரு நல்ல தேவன். அவர் சொன்னார், நான் மாம்சமான யாவருக்கு கர்த்தர், எல்லாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ?
தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திராகி நீங்கள் நிர்மலமாகவில்லை. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் அற்புதம் செய்கிற ஒரு ஆண்டவர். அந்த காதேஸ் பகுதியில், சீன் வனாந்தரத்தில், தண்ணீர் இல்லாத இந்த இடத்துல மோசேயின் ஆறுடைய ஜெபத்தை கேட்டு 6 லட்சத்துக்கு மேற்பட்ட ஜனங்களுக்கு தண்ணீரை வாய்க்காலை போல ஆறை போல வரவழைத்த ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் குறுக்கிட்டு உங்களுக்கு அற்புதம் செய்ய மாட்டாரோ? ஒரு தேவையை சந்திக்க மாட்டாரோ? ஒரு போராட்டங்களை மாற்ற மாட்டாரோ? ஒரு நெருக்கங்களை மாற்ற மாட்டாரோ? உடைய சொந்த குடும்பத்துக்கு முன்னால், சொந்த ஜனங்களுக்கு முன்னால் உங்களை உயர்த்துவதற்கு அவர் உண்மை உள்ளவர். அவர் உண்மை உள்ளவர். நம்ம என்ன செய்யணும்? தனியாக ஜெபம் பண்ண வேண்டும். 2வது காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். 2வது காரியம் நான் லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். 42. பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது. அல்லேலூயா. 2வது காரியம், முதலாவது கல்லறிந்தவர் அப்புறம் போய் தனியாக ஜெபம் பண்ணினார். 2வது காரியத்தை பாருங்க, தேவ சித்தத்திற்கு அர்ப்பணித்து அவர் ஜெபம் பண்ணினார். ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு தேவ சித்தம் என்னன்னே தெரியாமல் நம்ம ஜெபம் பண்ணுறோம். தேவ சித்தத்திற்கு நாம் அர்ப்பணித்து என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். 1 தீமோத்தேயு 4:5 படிக்கிறோம். அது தேவ வசனத்தினாலும் ஜெபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும். இந்த உலகத்தில் நானும் நீங்களும் பரிசுத்தமாய் வாழ்வது தேவ சித்தம். ஆமென். இந்த தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்காம நாம் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு பலன் இல்லை. நல்லா அறிஞ்சுக்கிடணும். சில காரியத்தை விட்டுருப்போம், சில காரியத்தை என்ன செய்ய மாட்டோம்? விட மாட்டோம். ஆண்டவருக்கு அர்ப்பணம் பண்ணது உண்மைதான். நீங்கள் ரட்சிப்புக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்தது உண்மைதான். தேவனுடைய ஆவியை பெற்றது உண்மைதான். ஆனால் உங்களுக்குள் விடாத சில காரியம் இருக்கிறது. அதுதான் பவுல் சொன்னார், கொஞ்சம் புளித்த மாவானது எல்லா மாவையும் உப்ப பண்ணும். கொஞ்சம் புளித்த மாவோ, சில கூட வீண் வார்த்தை பேசுகிற காரியம், சில கூட பார்த்தீங்கன்னா வேதம் வாசிக்காத சில காரியம். ஏதோ வாசிப்பாங்க கடமைக்காக, அப்படி இல்லை. சில காரியம் விட்டு கொடுக்க முடியாத சில வைராக்கியம், நான் என்கிற சுயம், பெருமை, குடும்பத்தை குறித்து, படிப்பை குறித்து, அழகை குறித்து, அந்தஸ்தை குறித்து, வருமானத்தை குறித்து சில பெருமையான காரியங்கள் நமக்குள் மறைஞ்சிருக்கும். அதை வெளியே பார்த்தா தோத்துரும், அல்லேலூயா எல்லாம் நடக்கும். இப்படி சில காரியத்தை நமக்குள் வைத்திருந்தால் தேவ சித்தம் நடைபெறாது. தேவ சித்தம் செய்யாமல் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் குறுக்கிட முடியாது. கர்த்தருடைய வல்லமை விளங்குவதற்கு, கர்த்தருடைய அற்புதம் விளங்குவதற்கு, கர்த்தருடைய சுகம் இறங்கி வருவதற்கு, கர்த்தரை ஆசீர்வதிப்பதற்கு நாம் தேவ சித்தம் செய்கிற மக்களாய் மாற்றப்பட வேண்டும். ஆமென். அடுத்த மாதம் 1 தெசலோனிக்கர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் படிக்கிறோம். எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே உங்களை குறித்த தேவ சித்தமாக இருக்கிறது. எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்க. இன்றைக்கி ஸ்தோத்திரம் செய்வோம். ஆண்டவர் நன்மை செய்யும் பொழுது ஆண்டவரே உமக்கு நன்றி நன்றி உடனே ஓடி வருவோம். ஆனால் நன்மை வராத நேரத்தில், இக்கட்டான நேரத்தில், நடக்குமோ நடக்காது என்கிற நிலைமை சூழ்ந்திருக்கிற வேளையில் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிற மக்களாக இருக்கிறோமா? யோசித்து பாருங்க. நல்லா இருக்கும்போது எல்லோரும் ஸ்தோத்திரம் போடுவாங்க, நல்லா இருக்கும்போது எல்லோரும் நல்லா பாட்டு படிப்பாங்க, நல்லா இருக்கும்போது எல்லோரும் ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் அப்படி வாழ்க்கையில் சில காரியங்கள் குறுக்கிடும் பொழுது, இந்த காரியம் நடக்குமோ நடக்காதோ என்கிற நிலைமைகள் நம்மை சூழ்ந்து கொள்ளும் பொழுது நாம் ஆண்டவரை தோத்திரிக்கிற மக்களாக இருக்கிறோமா? வேறு சொல்லுது, எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அதுவே உங்களை குறித்த
தேவ சித்தமாக இருக்கிறது. யோபை பாருங்கள், யோபு புஸ்தகத்தில் நாம் படிக்கிறோம். யோபு 1ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தில் படிக்கிறோம். அதுக்கு முன்னால் சொல்கிறேன், யோபு 1:1 சொல்லப்படுகிறது, கிழக்கத்திய நாடுகளிலே அவர் வாழ்ந்த யூத் தேசத்தில் யோபை போல பெரியவர் யாரும் இல்லை. யோபனா எல்லாருக்கும் தெரியும். அப்படிப்பட்டவருடைய வாழ்க்கையில் அவருடைய பிள்ளைகள் மறிக்கிறார்கள், சொத்து சுகங்கள் அடியர்கள் கொண்டு போகப்படுகிறது, அவருடைய சரீரத்தில் பற்கள் போன்ற வியாதி அவரை பற்றி பிடித்து கொண்டது. அப்போ அவருடைய மனைவி சொன்னா, தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்று சொன்னார். அந்த வேலையில் யோபு என்ன பண்ண தெரியுமா? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு சொல்லுங்க ஸ்தோத்திரம். வாயினாலே யோபு பாவம் செய்யவில்லை. யோபு 42ஆம் அதிகாரம் 10 முதல் 13, 14 வசனம் வரைக்கும் நீங்கள் படித்து பார்த்தால், யோபு இழந்து போன யாவற்றையும் பிள்ளைகள் அதே பிள்ளைகளை கொடுத்தாரு. அவருடைய சொத்து காரியங்களில் 2 மடங்காய் யோபுவை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆமென், அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செய்யணுமா? எல்லாவற்றிற்கும் சொல்லுங்க, வாயில் சத்தமே வர மாட்டாங்க, எல்லாவற்றிற்கும் சோத்திரம் செய்வதே தகும். என்ன வந்தாலும் சரி, ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே இந்த வியாதிக்காக நன்றி, இந்த பலவீனத்துக்காய் நன்றி, இந்த போராட்டத்துக்காக உமக்கு நன்றி, இந்த நெருக்கத்திற்காய் நன்றி, இந்த தேவைக்காய் உமக்கு தோத்திரம். லாசரு கல்லறைக்கு முன்னால் இப்போ இயேசு சொன்னார், பிதாவே என்னுடைய ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு வானத்தை அண்ணாந்து பார்த்து பிதாவுக்கு தோத்திரம் பண்ணார். லாசர் உயிரோடு எழும்பல. அப்போ லாசர் கல்லறைக்குள்ளே இருக்கிறான். ஆனால் பாருங்க, எல்லாரும் யூத ஜனங்கள் எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறாங்க, பார்த்தாலும் மரியாலும் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இயேசுவோ வானத்தை அண்ணாந்து பார்த்து அவர் தோத்திரம் பண்ணார். நடந்தது இல்லை, தோத்திரம் பண்ணி முடிச்சுட்டு லாசருவே வெளியே வா என்று சொன்னார். அவ்வளோதான். மரித்து போனவன், நாடி போனவன், உருவம் இழந்து போனவன், அவனுக்கு ஒரு சரீரம் உருவாக்கப்பட்டு அவனுக்கு ஜீவனை கொடுத்து அவள் உயிரோடு கூட வரும்படியாய் கர்த்தர் உதவி செய்தார். ஆமென், ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதேபோல் மார்க்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 39 முதல் 42 வரைக்கும் படித்து பார்த்தா, ஒரு குஷ்டரோகி ஒருவன் இயேசுக்கு முன்பாக வந்து முழங்கால் படியிட்டு சொல்கிறார், ஆண்டவரே உங்கள் சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்று சொல்கிறார். இயேசு மனதுருகி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக என்று சொன்னார். அந்த நேரமே அவருடைய குஷ்டம் நீங்கி அவர் சுகமானார். ஆமென். 3வது காரியம் தேவ சித்தம் தெரியுமா? இந்த உலகத்தில் வாழ் வரைக்கும் நானும் நீங்களும் சுகமாய் வாழ்வதுதான் தேவ சித்தம். இந்த சுகமாய் வாழ்வதற்கு விரோதமாய் சாத்தான் நம்மோடு கூட போராடுவான், நம்முடைய சரீரத்திலே போராடுவான், குடும்பத்திலே போராடுவான். அந்த போராட்டத்தை எப்படி ஜெயிக்கணும்? ஆண்டவரே நாங்கள் சுகமாய் வாழ்வதாலே தேவ சித்தம் உமக்கு தோத்துறோம் சொல்லி பாருங்க. இது தேவ சித்தம். ஆண்டவரே நான் வியாதி படுக்கையில் கிடப்பது தேவ சித்தம் அல்ல, ஆண்டவரை சுகமாக்குவதாலே தேவ சித்தம் வேலை சொல்லுது. அந்த தேவ சித்தத்தை என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில் நிறைவேற்றும் ஆண்டவரே சொல்லி பாருங்க. கர்த்தர் அப்படியே செய்வார். ஆமென், அல்லேலூயா. மணி ஆயிற்று. ஒரே ஒரு வார்த்தை சொல்லி பிடிக்கிறேன். 3வது காரியத்தை உங்களுக்கு சொல்லி பிடிக்கிறேன். விசேஷம் 22ஆம் அதிகாரம் 43வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தி, அடுத்த வசனம், அவர் மிகவும் வியாகுலப்பட்டு மிகுந்த ஊக்கத்தோடு அவர் ஜெபம் பண்ணினார். ஆமென். அவர் மனுஷகுமாராய் மனுஷனை போல உலகத்துக்கு வந்ததுனால சிலுவை என்பது பாவம் செய்கிறவனுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு தண்டனை. சிலுவை ஒரு சாபம். அந்த சிலுவையில் அடிக்கப்படும் பொழுது நிறைய வேதனை சகிக்கணும். உயிரோடு வைத்து ஆணிகளை அடிப்பாங்க, காரை துப்புவாங்க, வேதனைப்படுத்தும். இதெல்லாம் நினைத்து அவர் வியாகுலப்படுகிறார். அந்த வேளையில் நடந்தது தெரியுமா? ஒரு தூதன் வந்து அவரை பலப்படுத்தினார். அல்லேலூயா. தூதன் யார்? பரிசுத்த ஆவியாகிய தூதன். சொல்லுங்க, பரிசுத்த ஆவியாகிய தூதன்.
ஐயா, நம்முடைய போராட்ட நேரங்களில், நம்முடைய நெருக்கமான நேரங்கள், ஆண்டவரே எனக்கு பலன் இல்லையா, ஒன்று இல்லையா என்று சொல்லி அவருடைய சமத்தில் முழங்கால் படியும் பொழுது என்னையும் உங்களையும் செபிக்க வைக்கும்படியாய் ஒரு தேவ தூதராகிய பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து நம்மை பலப்படுத்தி இயேசுவை எப்படி ஊக்கத்தோடு கூட செபிக்க வைத்தாரோ, ஜெயம் எடுக்க வைத்தாரோ, அதே கிருபையை கர்த்தர் நமக்கு தருவார். ஆமென். அல்லேலூயா. ரோமர் 8:26 படிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது பலத்த சத்தத்தோடு விண்ணப்பம் பண்ணுகிற ஒரு ஆவியானவர். 2 தீமோத்தேயு 1:7 சொல்கிறது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவி கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆமென். அந்த ஆவியை நம்மளால் நிரப்பப்படணும், அந்நிய பாஷைகளை பேசணும், தேவனை துதிக்கணும், தேவனை ஆராதிக்கணும். அப்படி செய்யும்போது பார்த்தீங்கன்னா அவர் உங்களை ஊக்கப்படுத்தி, உங்களை பக்குவப்படுத்தி ஆண்டவருடைய சமூகத்தில் மன்றாட வைத்து ஒரு பெரிய ஜெயத்தை கொடுப்பார். ஆமென். அவர் முடிந்த உடனே அவரோடு இந்த யூதாஸ் அவரை காட்டி கொடுத்தான் 20 வெள்ளி காசுக்கு, 30 வெள்ளி காசுக்காக. ஆனால் பாருங்க, அவங்க பிடித்தாங்க, கண்டத்தில் அடித்தாங்க, காரி துப்புனாங்க, வாயினால் அடித்தார்கள், என்னென்ன பேச முடியுமோ அத்தனை பேசுகிறாங்க. சிலுவைக்கு கொண்டு போனாங்க. 2 குற்றவாளிக்கு முன்னால் ஒரு குற்றவாளியை தீர்த்து சிலுவையில் அடித்தாங்க. அதை தாங்கக்கூடிய பலத்தை பரிசுத்த ஆவியானவருக்கு கொடுத்தார். அது மட்டும் சிலுவை அடிக்கப்பட்ட பொழுது பிதாவே இவனுக்கு மன்னியும் என்று சொல்லி சத்தமிட்டு கதறி அழுதார். எவ்வளவு வேதனை வந்தாலும் தன்னை அடித்த மக்களுக்காக, இராணுவ சேனைகளுக்காக, தன்னை பரிகாசம் பண்ண மக்களுக்காக, வாரியால் அடித்த மக்களுக்காக, என் தேவனே அவருக்கு அவருடைய பாவத்தை மன்னித்து ஒரு பிள்ளையாய் மாற்றும் என்று சத்தமிட்டார். இந்த உலகத்தில் நம்ம எல்லா உபத்திரத்தை கடந்து ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வேண்டும். ஆமென். அந்த கிருபை எனக்கு தாங்கப்பா, அந்த பலத்தை தாங்கப்பா. பரிசுத்த ஆவி பெற்றால் மட்டும் போதாது, ஒவ்வொரு நாளும் ஆவியினாலே நிறைந்து நீங்கள் ஜெபம் பண்ணணும். ஒவ்வொரு நாளும் புதிய பாசையினாலே, புதிய கிருபையினாலே நிரப்பப்பட்டு கர்த்தரோடு உறவாடுகிற மக்களாய் மாறணும். எவ்வளவு பெரிய போராட்டம் வந்தாலும், எவ்வளவு பெரிய நெருக்கம் வந்தாலும், எவ்வளவு பெரிய தடைகள் வந்தாலும் அவர்களை கடந்து செல்வதற்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு பலம் கொடுத்து உங்களோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை மற்றவர்கள் காணும்படியான ஜெயத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. அப்படி நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணலாமா? ஒரு 2 நிமிஷம் அப்படி ஜெபம் பண்ணி அந்த கூட்டத்தை நாம் நிறைவு செய்ய போகிறோம். அப்படி எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. அப்படி எல்லாரும் கண்களை மூடி, இயேசுவே இயேசுவே என்று சொல்லி கேளுங்க. ஆண்டவரே, தனியாக ஜெபிக்கிற ஜெபம் எனக்கு வேணையா. ஏதோ ஜெபம் பண்ணுறேன், அந்த ஜெபம் போதாது. சாக்கு போக்கு சொல்லாத, அந்த ஜெபம் போதாது. 1 மணி நேரம் விழித்திருக்க கூடாது என்று கேட்டார். ஆண்டவரே, 1 மணி நேரமாவது நான் தனியாக ஜெபிக்க பலட்டாகப்பா, பலட்டாக 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 தேவ சித்தம் செய்கிற மக்களாய் மாற எனக்கு பலட்டாகப்பா. அப்படி தூதனை பலப்படுத்துகிற ஜெபமாய் மாற எனக்கு பலட்டாகப்பா. நான் ஜெபிக்கும் பொழுது உடைய தூதனாகிய பரிசுத்த ஆவியானவர் என்னை அதிகமாய் பலப்படுத்தும்படியாய் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, அந்த கிருபை தாங்கப்பா, அந்த கிருபை தாங்கப்பா. ஒரு அர்ப்பணிப்போடு சொல்லுவோம். ஆண்டவரே பாருங்கப்பா, உண்மை போல ஜெபிக்க பலட்டாகப்பா. நீ கற்றுக் கொடுத்தது ஜெபத்தை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் கடமையாக கட்டாயமாக பிடித்து கொள்ள கொடுக்கிறவே நாங்கள் தாங்கப்பா. வழக்கத்தின்படி ஜெபிக்கிற ஜெபம், சோதனை ஜெயிக்கிற ஜெபம், தனியாக ஜெபிக்கிற ஜெபம். ஆண்டவரே இயேசுவே, எனக்கு பலன் தாங்கப்பா, பலன் தாங்கப்பா. தேவ சித்தம் செய்கிற ஜெபம் ஐயா, அந்த ஜெபம் எனக்கு வரட்டும். ஆண்டவரே வரட்டும் வரட்டும். இப்படி தூதனை பலப்படுத்துகிற ஜெபம் எனக்கு வேண்டாம் ஐயா. நாங்கள் ஜெபிக்க முழங்கால் படி போய் நேரமெல்லாம் பரிசுத்த ஆவி எங்கள் மீது இறங்கணும், எங்கள் மீது ஊற்றப்படணும். ஆவியாவுடைய அசைவாறுதல் உண்டாகணும், ஆவியாவுடைய கிருபைகள் இறங்கணும், ஆவியாவுடைய வல்லமை இறங்கணும். ஆண்டவரே
அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ராத்திரி இந்த அதிகாலை வேளையில் உம்முடைய கிருபை இறங்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய தூதனை இறங்கி வருவாராக, பரிசுத்த ஆவிய தூதனை இறங்கி வருவார்களாக. உடைய பிள்ளைகளை நிரப்பட்டும் ஆண்டவரே. வியாதிகள் மாறட்டும், போராட்டங்கள் மாறட்டும், நெருக்கங்கள் மாறட்டும். உடைய பிள்ளைகளுக்கு அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. என்னென்ன காரியங்களுக்கு ஜெபம் பண்றாங்களோ அதில் அற்புதங்களை செய்வீராக. இதில் எந்த காலங்கள் முடிவதற்கு முன்பாக தேவனுடைய வல்லமை விளங்கும்படியாக நாங்கள் ஜெபம் பண்றோம். இந்த சபை போதகர் ஐயாவுக்காக, அம்மாவுக்காக, பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுறோம். அவருடைய எல்லா பலவீனங்களையும் மாற்றி ஆண்டவரை ஆசீர்வதித்து வல்லமையாக பயன்படுத்தும். சபை ஊழியர் அருமையான தம்பி கர்த்தர் ஆசீர்வதிக்கப்பா. வருங்காலங்களில் ஒரு மேன்மையான பாத்திரமாய் விளங்க ஆவியனுடைய கரம் மகனோடு குடும்பத்தோடு இருக்கட்டும் ஐயா. இந்த சபை மக்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தொடுக்கப்பா. ஆண்டவர் ஆதி திருச்சபையிலே ரட்சிக்கப்பட்டவர்கள் சபையிலே சேர்க்கப்பட்டார்கள் சொன்ன வார்த்தையின்படி ஒரு ரட்சிப்பின் சபையாக இந்த சபை மாற்றப்பட தேவன் கிருபை தாங்கப்பா. உடைய பிள்ளைகளை தொடர்ந்து ஆசீர்வதிங்க, நீங்கள் மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் வல்லமையுள்ள பிதாவே, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம்ம அனைவரோடு கூட எப்போதைக்கும் இருப்பதாக. யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.